ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மாத்து பெரியவா அன்பர்கள் அனைவருக்கும் அடியேன் பத்மினி ஸ்ரீனிவாசன் அநேக நமஸ்காரம். ஒரு தரம் காஞ்சி ஸ்ரீமடத்துக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக பக்தர் ஒருத்தர் வந்திருந்தார். பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்தார். அவரை ஒரு க்ஷணம் பார்த்த பெரியவா கேட்டாலாம், என்னப்பா உன் பூனல் கொஞ்சம் கருத்து போனாப்புல இருக்கே, பூனலை மாற்றியே ரொம்ப நாள் ஆச்சோ, ரொம்ப மாதம் ஆச்சோ அப்படின்னாராம். அப்போ அந்த பக்தர் சொன்னாராம், ஆவணி ஆவட்டத்தப்போ பூனலை மாற்றிக்கிறது தான் பெரியவா அப்படின்னாராம். அதுக்கு பெரியவா சொன்னாலாம், பூனலை மாற்றிக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது, நிறைய வழிமுறைகள் இருக்குது. பூனலை எப்பெல்லாம் மாற்றிக்கணும்னு சொல்கிறேன் கேட்டுக்கோன்னாலாம். மாதத்தில் ஒரு தரமாவது பூனலை மாற்றிக்கணும். அமாவாசை தர்ப்பணத்தின் போது பூனலை மாற்றிண்டு தர்ப்பணம் பண்ணலாம். நாம் சொன்னால் வாத்தியாரே பூனலை மாற்றி விட்டுருவா. தீட்டு இருக்கிற ஆற்றுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னா பூனலை மாற்றிக்கணும். 10 நாளைக்குள்ளே துக்கம் விசாரிக்க போனோம்னா பூனலை மாற்றிக்கிறது அவசியம். காஷ்டத்துக்கு போயிட்டு வந்தோம்னா, மயானத்துக்கு போயிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக பூனலை மாற்றிக்கணும். பிரசவமான ஆற்றுக்கு புண்ணியாஜனத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தோம்னா பூனலை கண்டிப்பாக மாற்றிக்கணும். பொதுவாக 10 நாளைக்குள்ளே பிரசவத்தீட்டு இருக்குது. இது எல்லா ராத்துலேயுமே கடைப்பிடிக்கிறது. 11ஆவது நாள் புண்ணியாஜனம் ஆனாதான் தீட்டு போகும். அறுவை சிகிச்சை செஞ்சு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அம்மாவோட உடல் நலத்துக்காக 21ஆவது நாள் தான் புண்ணியாஜனம் பண்ணுவாள். அந்த மாதிரி பண்ணும்போது அது வரைக்கும் தீட்டு தான். புண்ணியாஜனம் என்னைக்கு ஆகிறதோ அன்னைக்கு தான் தீட்டு போகும். அன்னைக்கு பூனலை மாற்றிக்கிறது தான் நல்லது. இது மட்டும் இல்லாமல் சொந்தக்கார யாராவது தவறிட்டால்னா பங்காளிகளுக்கு 10 நாள் தீட்டு. அதுக்கு மறுநாள் பூனலை மாற்றிடணும். இந்த தீட்டு விஷயத்தில் பலருக்கு அடிக்கடி சந்தேகம் வரும். யார் இறந்தால் யாருக்கு எத்தனை நாட்கள் தீட்டு, தீட்டுன்னா என்ன, யார் யார் தீட்டெல்லாம் அனுசரிக்க வேண்டும், தீட்டுன்றது என்ன பேய் பிசாசு மாதிரி ஒன்றா, தீட்டுன்னு சொன்னால் பலரும் பயப்படுறதுக்கு என்ன காரணம், இதையெல்லாம் நம்ம தனியாக பார்க்கலாம். சிரார்த்த தினத்தன்னைக்கு பூனலை மாற்றி கொண்டு தான் சிரார்த்தத்தை ஆரம்பிக்கணும். இன்றைக்கி பொது இடங்களில் மடங்கள்லாம் சிரார்த்தம் பண்ணினா பல வாத்தியார்கள் பூனலை மாற்றாமலே சிரார்த்தம் பண்ணி வச்சுட்டு போயிடுறா. ஆனால் பூனலை மாற்றிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பூனலை மாற்றிட்டு தான் சிரார்த்தத்தை பண்ணணும். ஒருவேளை முதல் நாள் ஆவணி ஆவட்டம் புது பூனல் போட்டிருந்தா கூட அடுத்த நாள் சிரார்த்தமாக இருந்தால் சிரார்த்தத்தன்னைக்கும் பூனலை மாற்றிண்டு தான் சிரார்த்தம் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் ஆற்றுல நடக்கிற எந்த ஒரு வைதீக காரியத்துக்கும் புது பூனலை போட்டு இருக்கிறது ரொம்ப அவசியம். இப்போது சட்டை பனியன் இதெல்லாம் கழட்டும் பொழுது கூட சில சமயத்தில் இந்த பூனல் கழண்டு வந்துடும். அப்போ உடனே என்ன பண்ணணும், அந்த பூனலை மாற்றிண்டு திரும்ப குளிச்சுட்டு முறைப்படி உட்காந்து அதுக்குண்டான மந்திரத்தை சொல்லி வேறு பூனலை மாற்றிக்கணும். பூனல்ன்றது கர்ணனோட கவச குண்டலம் மாதிரி. அதை அணிஞ்சுருக்கவாளுக்கு எந்த தீய சக்தியும் வராது. பெரிய பெரிய ஆபத்துலேருந்தும் அது காப்பாற்றும். அவ்வளோ சக்தி வாய்ஞ்சது. அந்த பூனலில் இருக்கிற முடிச்சுக்கு பிரம்ம முடிச்சுன்னு சொல்லுவா. பூனல் அதில் காயத்ரி மந்திரத்தை சொல்லி 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 அந்த பூனலை சக்தி ஏற்றி வச்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு வர பெரிய பெரிய ஆபத்துலேருந்தெல்லாம் அது காப்பாற்றும். அதனால் இந்த பூனலுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து அதை நாம் பராமரிக்கணும். சாதாரண நூல் தானே அப்படின்னு அலட்சியமாக அதை முதுகரிப்பை அகற்றுறதுக்கு அதை உபயோகிக்கக்கூடாது. இந்த மாதிரி பூனலை மாற்றுறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதை கரெக்டாக பண்ணாலே அப்பப்போ பூனலை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடித்தா பெரியவா. இதை பெரியவா அந்த பக்தருக்கு மட்டுமா சொல்லியிருக்கா, நம்ம எல்லாருக்கும் அவர் மூலமாக இப்படியெல்லாம் இருங்கோன்னு சொல்லியிருக்கா. நாமளும் காயத்ரி மந்திரத்தை சொல்லி சொல்லி
பூணலுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து அதுக்கு ஒரு சக்தியை கொடுத்து அந்த பூணலை பெரியவா சொன்னபடி கடைப்பிடிக்கணும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.